மைத்ரா வெல்த், நான் உங்கள் செல்வி. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல நம்மளால முடியுமா முடியாதா, இதுக்குள்ள போலாமா போக வேணாமா அப்படின்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இதுல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். சில டெக்னிக்கல் நம்ம தெரிஞ்சா போதும், இந்த கடல் நம்மளை கைவிடாது. அதே போலதான் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது. இன்னைக்கு உலக பங்கு சந்தையிலேயே இந்திய மார்க்கெட்டுங்கிறது 5வது இடத்துல இருக்குது. நம்ம அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங், இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ட்ரேடிங் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் அமௌண்ட் வச்சு நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் அப்படிங்கிறது தான் ட்ரேடிங். அது நம்ம ஏற்கனவே அதில் என்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்ஸ் இருக்குது, அது எவ்வளோ டைம் பீரியட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை வாட்ச் பண்ணுங்கள். இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு லாங் டைம் நம்மளோட ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறது தான் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது. அது 5 years 10 years அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வாங்கி ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும்போது அதை நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அதான் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது. இன்வெஸ்டிங்கில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டிங், மீடியம் டேர்ம் இன்வெஸ்டிங், லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டிங்கிறது 1 yearக்குள்ள நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். மீடியம் டைம் அப்படிங்கிறது ஒரு 5 years ஹோல்ட் பண்ணுவோம். லாங் டேர்ம் அப்படிங்கிறது 10 years அபவுக்கு மேலே நம்ம அந்த ஷேர்ஸை நம்ம ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். அப்புறம் நம்ம கோல்டு பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், டெட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். வெல்த் க்ரோ அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருக்கும். அதை லாங் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்வெஸ்டிங்கில் நம்ம எஸ்ஐபி மெத்தடில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பல மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம சூஸ் பண்ணுறது தான் நமக்கு எது செட் ஆகுமோ அதை நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். இன்வெஸ்டிங்கில் நம்ம ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுவோம். ட்ரேடிங்கில் நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுவோம். ஃபண்டமெண்டல் அனலைஸ் அப்படின்னா ஒரு கம்பெனியோட பிஇ ரேஷியோ என்ன, ஃபேஸ் வேல்யூ என்ன, புக் வேல்யூ என்ன, கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும். இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இதெல்லாம் என்ன, இந்த பிஇ ரேஷியோனா என்ன, அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பேசலாம். அடுத்து இந்த பக்கம் ட்ரேடிங்கில் டெக்னிக்கல் அனலைஸ் அப்படிங்கிறது சார்ட்டில் நம்ம கேண்டில்ஸ், டைம் கேண்டில்ஸ் வச்சு நம்ம அதை டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். மைத்ரா வெல்த் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.